ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குவைத்தில் கேடி கவோட ஃப்ரெஷ் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். இது மேட் இன் குவைத்து தான். வேறு பிராண்டு வாங்கியிருக்கோம், ஆனால் பசங்களுக்கு ஒத்துக்கலை. இப்போ எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். 4 கிளாஸ் வச்சுருக்கேன்னா டெய்லி எங்கள் வீட்டில் 4 பேருக்கும் ஒவ்வொரு காஃபி போடணும். என்னோடய ஃபஸ்ட்டு பையன் டேட்ஸ் காஃபி தான் குடிப்பான். அவனுக்கு காஃபி பவுடர் எதுவும் போட மாட்டேன், டேட்ஸ் சிரப் மட்டும் ஊற்றி கொடுத்துருவேன். எனக்கு வந்து டேட்ஸு ப்ளஸ் காஃபி பவுடர் போடுவேன். நான் டயட்டில் இருக்கிறதுனால அந்த மில்க்லேயுமே பாதி டம்ளர் மில்க் எடுத்துகிட்டு பாதி டம்ளர் தண்ணி தான் ஊற்றி காய்ச்சி குடிப்பேன். அடுத்து என் ஹஸ்பண்டுக்கு நாட்டு சக்கரை ப்ளஸ் காஃபி பவுடர் தான் போட்டு கொடுப்பேன். அடுத்து சின்ன பையனுக்கு பனங்கல்கண்டு தான் போட்டு கொடுப்பேன். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, இதெல்லாம் ஈஸி தான். நம்ம காஃபி போடுறதுல கூட ஒன்றும் பார்த்து செய்கிறோம். இங்கேருந்து 1 மந்த்து இந்தியாவுக்கு லீவுக்கு போகிறோன்னா அம்மா அப்பாலாம் இங்கே 1 மந்த்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் தான் எல்லாமே அவங்களே தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுக்கிறா. ஒரு வேலையும் பார்க்குறது கிடையாது, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. அப்புறம் மெயினாக பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது கிடையாது. அப்படி இப்படின்ட்டு இந்தியாவுக்கு ஏன் தான் வந்தோங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. மாமியார் வீட்டுக்கு போனால் அதுக்கு மேலே, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.